புதுச்சேரியில் இசை மற்றும் ஒளி வழியின் மூலம் சிகிச்சை அளிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றது ஸ்வரம் சவுண்ட் கார்டன் அமைப்பு. இதை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. உலகில் இசை தரும் இன்பத்தை அனுபவிக்காதவர் யாருமில்லை. இசை உல்லாசமாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உழைத்து கழித்தவருக்கும் கூட அவர்களது வியர்வையை வருடி ஆறுதலையும் இன்பத்தையும் தருகிறது. இசை கல்மனதையும் கரைய வைத்து கண்ணீர் விட வைக்கும். மனித மனங்களை வளர்ப்பதற்கும் மனநோய் போக்கும் மாமருந்து என்று உளவியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு பல்வேறு சிறப்பு தன்மைகளை கொண்ட இசையினை ஆராய்ச்சி செய்து பல்வேறு இசை கருவிகளை உருவாக்கி உள்ளனர் புதுச்சேரி ஆரவில் உள்ள ஸ்வரம் சவுண்ட் கார்டன் இசை ஆராய்ச்சி மைய கலைஞர்கள். ஸ்வரம் சவுண்ட் கார்டனில் 30க்கும் மேற்பட்ட எளிமையான இசைக்கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இசைக்கருவிகளும் விதவிதமான சத்தங்களை எழுப்பி மனதை வருடி அமைதிப்படுத்தி அங்கு செல்பவர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்குகிறது. இங்கு வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு இசைக்கருவியையும் ஆர்வமுடன் இசைத்து ரசித்து தங்களை மறந்து நீண்ட நேரம் இங்கேயே பொழுதை கழித்து வருகின்றனர். மேலும் இங்குள்ள ஒவ்வொரு கருவியும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்பட்டு தனித்துவமான ஒலிக்கலையை வழங்குகிறது. இது தங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதாக இதனை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். இங்க நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எல்லா மியூசிக்கும் வந்துட்டு லைக் ஹாப்பியான சாங்ஸா இருக்கணும்ன்றது இல்லாம தண்டருடைய நாய்ஸ் இல்ல அலை அடிக்கிறது அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறது அதையும் சவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சாங்க. புதுசா இருந்தது. இது மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது பிரமிப்பா இருந்தது. Beautiful way of trespassing through healing and relaxation through the sounds and vibration with these beautiful instruments. I've never seen something like this. So every time I'm nervous and stressed, I would go to it. It's very soothing and relaxing. I love it. இது குறித்து ஸ்வரம் நிறுவனர்களில் ஒருவரும் மேலாளருமான கார்த்திக் கூறும்போது, இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நாங்களே உருவாக்குறதும் நாங்களே பேர் வச்சிருக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் ஸ்டோன் இருக்கும், இல்லை பேம்பு கேவ்னு சொல்லுவாங்க. இது உள்ளே போகிறப்ப அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிற வாக்கு மாதிரி இருக்கும். அப்புறம் லிசனிங் இயர்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசில் இந்த வத்திப்பிட்டியை வச்சுட்டு இந்த காதில் வந்து பேசினா கேட்கலாம். அதே கான்செப்ட் தான் நீங்கள் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட ஒரு 100 மீட்டர்ஸில் நீங்கள் பேசுறது கம்யூனிகேஷனாக பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம எஜுகேஷனில் வந்து சவுண்ட் வால்னு ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் வந்து 15 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை ப்ளே பண்ணுறப்போ ஒரு கான்செப்ட் ப்ளே போர்ட ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் 2 பேர் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணுற கான்செப்ட் பண்ணுற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஜெலபோன் வந்து ஸ்டோன்லேயே பண்ணி வச்சுருக்கோம், மெட்டல்லையும் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பேலன்சிங் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது மாதிரி நிறைய புது புது இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 3-4 மந்த் கற்றுட்டு தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு உடனே நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ஒரு 20 இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இன்னும் நாங்கள் விரிவுபடுத்தலான்னு இருக்கோம். இன்னும் ஒரு 70 இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காண்டி தான் நம்ம ஸ்பேஸ்லாம் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100லேருந்து ஒரு 300 வரையிலும் மக்கள் வெளியிலேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கு இசை மற்றும் ஒளிவழி சிகிச்சை மற்றும் ஒளிவழி சிகிச்சை மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த இசை ஆராய்ச்சி மையம் ஆரோவில்லில் குடியிருப்பவர்களுக்கும் இசைகளை ரசிக்க வரும் ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை அளித்து வருகிறது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.